மாவீரன் நெப்போலியன் அவர்கள் முன்னே ஒரு படைவீரனை கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஒரு உயர் அதிகாரி. ஆனா இந்த படைவீரன் திறமையுள்ள போர் வீரன் இல்லை, எனவே இவனை படையிலிருந்து விலக்க வேண்டும் என்று அந்த உயர் அதிகாரி குற்றம் சாட்டுகிறார். இவன் சிறந்த வீரன் அல்ல, படையிலிருந்து விலக்கி விடுவோம், ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று நெப்போலியன் அவர்கள் அந்த உயரதிகாரியை பார்த்து கேட்கிறார். அதற்கு அந்த உயரதிகாரி சொல்லுகிறார், எதிரி தாக்குதலில் இவன் மீண்டும் மீண்டும் 9 முறை கீழே விழுந்து விட்டான் மன்னா, 9 முறை கீழே விழுந்து விட்டான், பிறகும் எழுந்து போராடுகிறான். ஒரு முறை இருமுறை அல்ல, எதிரி தாக்குதலில் 9 முறை இவன் கீழே விழுந்து விட்டான், பிறகும் எழுந்து போராடுகிறான். இந்த அதிகாரி இப்படி சொல்ல உடனே மாவீரன் நெப்போலியன் அந்த வீரனை பார்த்து, 9 முறை கீழே விழுந்தாலும் சோர்ந்து விடாமல் மீண்டும் போரிட்டுக் கொண்டிருக்கிறாயே, நீதான் சிறந்த வீரன், உன்னை நான் மனதார பாராட்டுகிறேன் என்று சொன்னாராம். தோல்விகளை கண்டு துவண்டு போகாத மனவளம், மீண்டும் போரிட்டு வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம், இது அத்துணை பேருக்குமே இருக்க வேண்டும். நாம் செய்கிற செயலில மனம் தளராமல் அறிவோடு போராடக்கூடியவர்கள் தோல்விகளை புறம் கண்டு எல்லா செயல்களிலுமே வெற்றி வாகை சூடக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனதில் வைப்போம், வீழ்வது மீண்டும் எழுவதற்கே என்கிற மனநலம் நமக்குள் வந்துவிட்டால், வீழ்கிற போதெல்லாம் எழுகிற சக்தி எங்கிருந்தோ வந்து நம்மை உசுப்பும் உந்தும். அந்த உசுப்புகிற உந்துகிற அந்த சக்தி நமக்குள் இருக்கும் வரைதான் நாம் இந்த பிறப்பின் சிறப்பை உணர முடியும், உயர்த்தி அழகு பார்க்க முடியும். விழுகிறோமே, நாம் இனி எழுவோமா? எழவே மாட்டோம். விழுந்திருக்கிறோம், இனி வீறு கொண்டு எழுந்திருக்க வேண்டும் என எவர் ஒருவர் நினைக்கிறாரோ அவர்தான் இங்கு நல்ல பேறு பெறுகிறார்.